கர்நாடகாவின் பெங்களூரில் தமிழகத்தை சேர்ந்த பெண் ஒருவர் அங்கு பேருந்துக்காக காத்திருந்த போது வன்கொடுமை செய்யப்பட்ட நிகழ்வு என்பது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான தகவலோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். பின்னணி என்ன? தேவா, இந்த நீங்க குறிப்பிட்டது போல ஒரு தமிழகத்தை சேர்ந்த பெண் கர்நாடகாவில் பாலியல் வன்முறுத்தலுக்கு உள்ளாயிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய முதற்கட்ட தகவலில் இந்த பெண் ஒரு 37 வயதுடைய பெண் KR கிருஷ்ணராஜபுரம் மார்க்கெட் பகுதியில் எலங்கா செல்வதற்கான பேருந்து வசதிகள் என்ன என்று இருவரிடம் கேட்டிருக்கிறார். அப்போது அந்த இருவர் எலங்கா செல்வதற்கான பேருந்து இங்கு நிற்காது, வேறொரு இடத்தில் நிற்கும் என்று கூறி அவரை வேறொரு பகுதிக்கு அழைத்து சென்று அங்கு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிறது. இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அந்த பகுதியைச் சேர்ந்த ஷர்வன் மற்றும் விக்னேஷ் ஆகிய இருவர் தற்போது கைது செய்யப்பட்டு அவர்களிடம் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக இந்த இருவருமே பாலியல் அத்துமீறல் மட்டும் இல்லாது அந்த பெண்ணிடம் இருந்த அவரது உடைமைகளையும் தற்போது பறித்திருப்பதாக தான் தகவல் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான விசாரணை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவும் இது தொடர்பான அதாவது இந்த இருவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதியையும் அளித்திருக்கிறார். தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி முகிலன்.